கண்ட்ரோல் சிஸ்டம் ஒரு எக்ஸாம்பிள் லிஃப்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, லிஃப்ட் நாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இறங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் பட்டனை அழுத்துவோம். செகண்ட் ஃப்ளோர்னால் செகண்ட் ஃப்ளோர் பட்டன் அழுத்துவோம். அப்போ என்ன எங்கே இறக்கி விடும்? நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் பட்டன் அழுத்திடணும்னா அதை ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இறக்கி விடும். அதுதாங்க கண்ட்ரோல் சிஸ்டம். நான் ஆக்சுவல் இன்புட் கொடுப்பேன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு, எனக்கு டிசையரான அவுட்புட் கிடைக்கும். நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இறங்கிடுவேன். இதுதான் எக்ஸாம்பிள் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம். அதில் உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கண்ட்ரோலரும் பிளான்ட்டும் இருக்கும். அந்த கண்ட்ரோலில் கண்ட்ரோல் பண்ணணும், பிளான்ட் வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஓகேவா? நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இல்லை ஏசி எடுத்துக்கிட்டோன்னா 18 டிகிரி செல்சியஸில் வச்சுன்னா கூலிங் அதிகமாக இருக்கும். அதே 23 போனேன் அப்படின்னா கூலிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி. ஸோ டைப்ஸ் பார்த்தோன்னா ஓப்பன் லூப், க்ளோஸ் லூப்னு 2 இருக்குங்க. ஓப்பன் லூப்புக்கும் க்ளோஸ் லூப்புக்கும் வித்தியாசம்னா இங்கே ஃபீட்பேக் இருக்காது. ஓப்பன் லூப்பில், க்ளோஸ் லூப்பில் ஃபீட்பேக் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டத்தை தான் OLCSன்னு போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ஹீட்டர் எடுத்துக்கிறேன். கம்மி மாதிரி ஒரு வாட்டர் ஹீட்டர் இருக்கும். நம்ம கூட தண்ணியை டிப் பண்ணி வைப்போம்ல, அந்த வாட்டர் ஹீட்டர் எடுத்துட்டோம்னா அந்த வாட்டர் ஹீட்டர் நாம் மேனுவலாக தான் பார்ப்போம். கண்ணால் பார்ப்போம் அது பாயில் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு, ஆவி பறக்குதா இல்லையான்னு பார்த்து நாம் தான் மேனுவலாக ஆஃப் பண்ணுவோம். ஆனால் அந்த வாட்டர் ஹீட்டருக்கு தெரியாது தண்ணி சூடாயிடுச்சா, எப்போ ஆஃப் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. இதுதாங்க ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். அப்படின்னு என்னென்னா ஃபீட்பேக் இருக்காது. அது சூடாயிடுச்சா இல்லையான்னு மறுபடியும் அது இன்புட்டாக போய் கொடுக்காது. ஓகே, இதில் என்ன இருக்குன்னா கண்ட்ரோலர் பிளான்ட் இருக்கும். இன்புட் கொடுப்போம், அவுட்புட் எடுப்போம். ஓகே, இந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட். வை இண்டிபெண்ட் அப்படின்னா ஃபீட்பேக் கொடுத்தா தான் நான் அவுட்புட்லேருந்து இன்புட்டுக்கு ஒரு ஆரோ மார்க் போட்டு அந்த அவுட்புட் வேல்யூ மறுபடியும் இன்புட்டாக கொடுத்தா தான் அது வந்து ஃபீட்பேக். ஓகேவா? அந்த டிபெண்ட். ஆனால் இங்கே அவுட்புட்டுக்கும் இன்புட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன் அப்படின்னா நான் இன்புட் கொடுக்குறேன், அவுட்புட் எடுக்கிறேன், அவ்வளோதான். மறுபடியும் அந்த அவுட்புட்டு இன்புட்டாக கொடுக்கறது இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டும் இன்புட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இன்புட் நான் வேரி பண்ண அங்கே அவுட்புட்டில் என்ன ஆகும்? வேரி ஆகும். ஓகே, இங்கே நாய்ஸ் வந்து இருக்கும், அதனால அது மோர் சென்சிட்டிவ். இது வந்து நான் லீனியர். வை? பிகாஸ் இட் இஸ் அஃபெக்டட் பை நாய்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லெஸ் அக்யூரேட். வை? பிகாஸ் இட் இஸ் அஃபெக்டட் பை நாய்ஸ் அண்ட் அன்ரிலையபிள். தென் பார்த்தோம்னா இது லெஸ் காஸ்ட், அதே மாதிரி பேண்ட்வித் இருக்குது கம்மி, அதனால் சிம்பிள் அண்ட் ஈஸி டு கன்ஸ்ட்ரக்ட். ஸ்டெபிலிட்டி வைஸ் பார்த்தோம்னா மோர் ஸ்டேபிள். ஏன்னா இன்புட்டும் அவுட்புட்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகேவா? இந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இன்புட் அவுட்புட்டோட ரிலேஷன்ஷிப் எப்படி, நாய்ஸ் எப்படி இருக்கும், ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், அக்யூரசி எப்படி இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ டிராஃபிக் லைட் கண்ட்ரோலர் எடுத்துக்கலாம். இப்போ டிராஃபிக் லைட் என்ன பண்ணால் இட் ஒர்க்ஸ் ஆன் த டைம் பேஸ்டு மேனர். ஆட்டோமேஷனோ இல்லை சென்சரைஸ்டோ இருக்காது, டைம் பேஸ்ட். கரெக்டாக இத்தனை செகண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 60 செகண்ட்ஸ்க்கு ரெட் லைட் அப்படின்னா 60 செகண்ட்ஸ் முடிஞ்சு மறுபடியும் எல்லோ, மறுபடியும் 60 செகண்ட்ஸ் முடிஞ்சு மறுபடியும் க்ரீன். அதுக்கு அப்படியே நெக்ஸ்ட் ஆப்போசிட்டில் அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். 4 கார்னராக இருந்தால் இங்கே ரெட்டுனா அங்கே எல்லோ, அங்கே எல்லோனா அங்கே க்ரீன், இப்படி நடக்கும். அது பேஸ்ட் ஆன் டைம். வாஷிங் மிஷின் பேஸ்ட் ஆன் டைம், ப்ரெட் டோஸ்டரும் பேஸ்ட் ஆன் டைம். கரெக்டாக அந்த டைமுக்கு ப்ரெட் வெளில வந்துடும், நம்ம எடுத்துக்கலாம். லைட் ஸ்விட்சஸ், பர்க்லர் அலாரம், இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் ஆஃப் ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். நார்மலாகவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து நோ ஆட்டோமேஷன், அங்கே ஆட்டோமேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. தென் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் பார்க்கலாம். க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம், அதுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் பை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இஸ் நத்திங் பட் we are converting T domain to S domain. ஓகேவா? டைம் டொமைன் டு ஃப்ரீக்வன்சி டொமைன். இதுதான் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். அங்கே வந்து என்ன இருக்கும், ஒரு கண்ட்ரோலில் என்ன பிளான்ட்டு, அதுக்கு வந்து ஒரு கெயின் இருக்கும், அவ்வளோதான். இன்புட் நான் கொடுக்கறது R(S), அவுட்புட் நான் எடுக்கிறது C(S). இதை டைம் டொமைனில் R(T), C(T)ன்னு சொல்லிக்கலாம். ஃப்ரீக்வன்சி டொமைனில் Sன்னு சொல்லிக்கலாம், ஆர் S டொமைன்னு சொல்லிக்கலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் பை இன்புட் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், அதனால C(S) பை R(Sன்னு போட்டிருக்கேன். எனக்கு வந்து அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா G(S). இதுதான் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் G(S).
ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னாவே ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபீட்பேக், அங்கே ஃபீட்பேக் இருக்கும். நான் அவுட்புட்டை மறுபடியும் என்ன பண்ணுவேன், இன்புட்க்கு கொடுப்பேன். ஓகேவா. இதில் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, இன்புட் கொடுக்குறப்ப அவுட்புட்டு ஒரு இன்புட்டாக போகுது, இன்புட் ஒரு இன்புட்டாக இருக்கும். ஓகேவா. இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் தான் நெக்ஸ்ட்டு சிஸ்டமுக்கு போகும். அந்த டிஃப்ரென்ஸ் பண்ணி அவுட்புட் வருது இல்லை, அதுதான் ஆக்சுவேட்டிங் சிக்னல்னு சொல்லுவாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் எடுக்கிறது எரர் டிடெக்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அந்த சிஸ்டம்குள்ளே கண்ட்ரோல் லாஜிக் எலமெண்ட் இருக்குது, தேவையில்லை. பட் அந்த ஆக்சுவேட்டிங் சிக்னல் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ நான் அதில் ஃபீட்பேக் கொடுக்குறேன். அந்த ஃபீட்பேக்கே 2 டைப்ஸ் இருக்குது. ஓகே. அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். கீசர்னால் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்க வீட்டில், ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிக்கும் தண்ணி சூடானோன்னு. ஓகே. அந்த கீசருக்கு என்ன தெரியும், தண்ணி சூடாகிடுச்சு, ஸோ வி ஹாவ் டு ஸ்டாப் ஹீட்டிங் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதுதான் இதோட எக்ஸாம்பிள். அது ஏன் அப்படின்னா, அதோட அவுட்புட்டு தண்ணி அந்த ஹீட் அதோட டெம்பரேச்சரை மறுபடியும் என்ன பண்ணி இன்புட்டாக கொடுக்கும், கிடச்சிருச்சுன்னா ஆஃப் ஆகிக்கும். ஓகே. இப்போ அதோட ஃபீட்பேக் பார்க்கலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ்னு 2 ஃபீட்பேக் இருக்குது. கண்ட்ரோல் சிஸ்டத்தில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வில் ஒன்லி யூஸ் நெகட்டிவ் ஃபீட்பேக். பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து ஆசிலேட்டர்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம், கண்ட்ரோல் சிஸ்டத்தில் யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் இஸ் மெஷர்ட் கண்டினியூஸ்லி. அவுட்புட்டை நான் கண்டினியூஸாக மெஷர் பண்ணுவேன். இன்புட் டிபெண்ட்ஸ் ஆன் அவுட்புட். ஏன் ஃபீட்பேக் கொடுக்கறதுனால இன்புட் வந்து அவுட்புட்டை பொறுத்து இருக்குது. பிகாஸ் நான் அவுட்புட்டை மறுபடியும் இன்புட்டை கொடுக்குறேன்ல, அதனால. ஓகேவா. நெக்ஸ்ட் இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துக்கலாம். இது வந்து லெஸ் ஸ்டேபிள், அதே மாதிரி லெஸ் சென்சிட்டிவ் இஸ் நத்திங் பட் நம்ம இந்த சென்சார்ஸ்லாம் இந்த சென்சிட்டிவிட்டி, பிஐஆர் சென்சார், ஐஆர் சென்சார் பார்த்திங்கன்னா சென்சிட்டிவிட்டி இருக்கும். ஹவு ஃபாஸ்ட் இட் ரியாக்ட் வித் அவுட்புட் அப்படிங்கும்போது அதுதான் சென்சிட்டிவ். மோர் அக்யூரேட்டாக இருக்கும், ரிலையபிலிட்டி கம்மியாக இருக்கும், ரிலையபிளாக இருக்கும். ஏன் அப்படின்னா அது லெஸ் அஃபெக்டட் பை, ஏன் அது லெஸ் அஃபெக்டட் பை நாய்ஸ் அப்படின்னா, ஃபீட்பேக் கொடுத்து எனக்கு டிசையர்டான அவுட்புட்டை நான் எடுத்துக்கிறேன். இது வந்து நிறையா பேராமீட்டர்ஸ் இருக்குல்ல, ஃபீட்பேக்கு, கண்ட்ரோலர், பிளான்ட், அதனால வந்து இது காம்ப்ளெக்ஸாக இருக்கும், ஹை காஸ்ட்டாக இருக்கும், பேண்ட்வித்தும் அதிகமாக இருக்கும். ஓகேவா. சென்சார், ஆட்டோமேட்டிக் எல்லாமே என்ன அப்படின்னா க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறையா இருக்குது, எல்லாமே பார்த்துக்கோங்க. ஹியூமன் பீயிங்கே ஒரு க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் தான். ரேடார், ஆட்டோ பைலட், மிசைல் லான்ச்சிங், வாட்டர் லெவல் இண்டிகேட்டர், ஆட்டோமேட்டிக் டோர், டாக்கோமீட்டர், ஏசி, ஃப்ரிட்ஜ், ஆட்டோமேட்டிக் ரைஸ் குக்கர், மோஸ்ட் ஆஃப் த திங் வந்து க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் வரும். ஓகே. இப்போ இதோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ஃபீட்பேக் இருக்கும், அந்த ஃபீட்பேக்கையும் இன்புட்டையும் எடுத்து தான் வந்து ஒரு அவுட்புட்டாக வரும், அதான் ஆக்சுவேட்டிங் அவுட்புட்டு. இது என்னது, எரர் டிடெக்டர். அப்போ இங்கே ஒரு சிக்னல் இஆஃப்எஸ்னு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி, அப்போ எரர் டிடெக்டர்னால் என்ன, ஆர்எஃப்எஸ் கொடுக்குற இன்புட்டு அவுட்புட்டோட இந்த கெயின் ஃபீட்பேக் பேராமீட்டர் மல்டிபிள் ஆகி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி கிடைக்கிறது தான் இஆஃப்எஸ். ஓகேவா. இதுவும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கும், இதோட மைனஸ் ஆகும், சப்ட்ராக்ட் ஆகி கிடைக்கிறது இது. அப்போ சிஆஃப்எஸ் எப்படி சொல்லலாம், இஆஃப்எஸ் இன்ட்டு ஜிஆஃப்எஸ். ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இஆஃப்எஸ் பதில் இந்த இஆஃப்எஸ் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ ஆர்எஃப்எஸ் மைனஸ் இஆஃப்எஸ் இன்ட்டு ஹெச்ஆஃப்எஸ், ஜிஆஃப்எஸ் மறுபடியும் ஜிஆஃப்எஸை உள்ள மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சிஆஃப்எஸ் கூட இந்த சிஆஃப்எஸ்ஸை அந்த பக்கம் கொண்டு போயிருக்கேன், ஏன்னா சிஆஃப்எஸ்ஸை காமனாக எடுக்கிறதுக்கு. இப்போ சிஆஃப்எஸ்ஸை நெக்ஸ்ட் ஸ்டெப் காமனாக எடுத்துக்கிட்டிருக்கேன். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன வரும், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனாக அவுட்புட் பை இன்புட், அவுட்புட் சிஆஃப்எஸ், இன்புட் ஆர்எஃப்எஸ். அதனால் சிஆஃப்எஸ் பை ஆர்எஃப்எஸ் ஃபார்மேட்டில் கொண்டு வந்திருக்கேன். இங்கே ஜிஆஃப்எஸ் 1 + ஜிஆஃப்எஸ் ஹெச்ஆஃப்எஸ்னு வரும். இங்கே நெகட்டிவ் ஃபீட்பேக் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, உங்கள் ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டுக்கோங்க, ரொம்ப சிம்பிள். அதனால் ஜிஆஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 + ஜிஆஃப்எஸ் ஹெச்ஆஃப்எஸ், 2 ஃபீட்பேக்கும் சேர்த்து. ஓகேவா. இது வந்து எதுக்கு பார்த்தோம், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னாவே லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அவுட்புட் பை இன்புட். ஓகேவா. அதுக்காண்டி இது எழுதியிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட்டு யூனிட்டி ஃபீட்பேக் அப்படின்னு கொஷனில் கொடுத்துட்டாவே ஹெச்ஆஃப்எஸ் வந்து 1, யூனிட்டினா 1 தானே, அதனால் ஹெச்ஆஃப்எஸ் 1. அப்போ இதில் ஹெச்சுக்கு 1 போட்டிங்கன்னா என்ன வரும், G/1 + G. அதுதான். இப்போ இந்த ஃபீட்பேக்னால என்னென்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபீட்பேக்னால என்னென்ன ஆகுது அப்படின்னா, ஃபீட்பேக் ரெடியூசஸ் எரர். ஃபீட்பேக் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எரரை ரெடியூஸ் பண்ணி. ஏன்னா மறுபடியும் அவுட்புட் இன்புட் கொடுத்து
மறுபடியும் அவுட்புட் டிசைர்டு அவுட்புட் வர வரையும் எடுக்கிறோம். அதனால் எரர் வந்து ரெடியூஸ் ஆகுது. அப்புறம் கெயின் இஸ் ரெடியூஸ் பை த ஃபேக்டர் 1 + GH. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இதுதானங்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் g/1 + GH. அப்போ கெயினுங்கிறது g, இது என்ன டிவைட் பை 1 + GH. இந்த 1 + GH அது டிவைட் ஆகுது, அதனால இட் இஸ் ரெடியூஸ் பை த ஃபேக்டர் 1 + GH. பேண்ட்வித் இன்க்ரீஸ் பை ஃபேக்டர் 1 + GH. நாய்ஸும் கம்மியாகுது, அதுவும் எல்லாமே 1 + GH ஃபேக்டரால். சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அதான் சொல்லல ஹவு ஃபாஸ்ட் த ரெஸ்பான்ஸ் டு த இன்புட் அப்படிங்கிறது. ஃபீட்பேக் வந்து ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுது. நெகட்டிவ் ஃபீட்பேக்னால் கண்ட்ரோல் சிஸ்டமில் யூஸ் பண்ணுவாங்கன்னு முன்னே சொன்னேன். பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா அது இன்ஸ்டெபிலிட்டியை தரும். அது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆசிலேட்டர்ஸ். பாசிட்டிவ் ஃபீட்பேக். இதோட பேசிக்ஸ் முடிஞ்சிச்சு. நாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். அந்த நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்து முடிச்சுட்டு ப்ராப்ளம் சால்விங் பார்க்கலாம். தேங்க்யூ.